ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூவோட அடுத்த எபிசோட் தான். ஓகேங்களா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் வியூவோட பேசிக் செட்டிங்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா, ஏன்னா பேசிக் செட்டிங்ஸ் தெரியாமல் நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த வீடியோவில் இங்கே டாப் ரைட்டில் இருக்கிற செட்டிங்ஸ், ஆக்சுவலாக இதுதான் வந்து ஓவரால் செட்டிங்கு. இந்த ட்ரேடிங் வியூவோட ஓவரால் செட்டிங்கே இதுதான். ஸோ இங்கே தான் நமக்கு எல்லா விஷயத்தோட ஆக்சஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது சிம்பிள். இந்த சிம்பிள், ஸ்டேட்டஸ் லைன், ஸ்கேல்ஸ் லைன்ஸ், கேன்வாஸ், ட்ரேடிங் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எது தேவையோ நம்ம ரெகுலர் டே டு டே ட்ரேடிங் லைஃப்பில் என்ன யூஸ் பண்ண வருமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது சிம்பிளில் இந்த ஒரு பாடி, பார்டர்ஸ், விக் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா இதெல்லாமே இந்த கேண்டிலோட ஸ்டைல் அண்ட் கலர்ஸ். ஸோ இப்போ இதில் பாடி அப்படின்னா இந்த கேண்டிலோட பாடியை மீன் பண்ணுறாங்க, பார்டர்ஸ்னால் அதோட பார்டர்ஸ். ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் ஆக பாருங்கள். ஸோ ப்ளூ அண்ட் பிளாக். ஸோ சில பேருக்கு ஒரு கலர் பிடிக்கும், அந்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ். ஸோ இது மேண்டேட்ரி கிடையாது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நான் செல் கேண்டில் வந்து நான் ஒரு பிளாக் கலர் கொடுத்தேன் அப்படின்னா பிளாக் கலர் மாறிடும். ஸோ இந்த விக் எல்லாமே ஸோ டோட்டலாகவே நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம கேண்டிலோட பாடி, பார்டர்ஸ் கலர் எல்லாமே இங்கே போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. இல்லைனா டிஃபால்ட்டாகவே நம்ம விட்டுடலாம். அடுத்து ப்ரெசிஷன் அப்படின்றதுலாம், அடுத்து டைம் ஜோன் அப்படின்றது இதான் மெயின். இதில் நீங்கள் இருக்கிற டைம் ஜோன், நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் ஜோன், இல்லை அப்ராடில் இருக்கீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு இருக்கிற டைம் ஜோன். ஸோ அந்த டைம் ஜோனை நீங்கள் இங்கே செட் பண்ணால் மட்டும்தான் இங்கே கீழே வர டைம் அப்படின்றது உங்கள் ஏரியா டைமுக்கு சிங்க் ஆகும். ஸோ அப்போ தான் எந்த டைமில் மார்க்கெட் இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை செட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஸ்டேட்டஸ் லைன். இதில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா இது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் தான். இது எல்லாமே இந்த லோகோன்றது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்கள். இந்த யூஎஸ்டி அண்ட் கேட் இருக்கா, ஸோ அந்த டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல நான் இங்கே லோகோ ஆஃப் பண்ண அப்படின்னா இங்கே எனக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ். ஸோ ட்ரேடிங் எந்த அளவுக்கு நம்ம நீட் அண்ட் கிளியராக வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் தான். டைட்டில் வந்து அங்கே ஆஃப் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நீட் இல்லை அப்படின்னா வச்சுருங்க. ஓப்பன் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் நமக்கு. அடுத்து சார்ட் வேல்யூஸ், இது கொஞ்சம் மேண்டேட்ரி. இது ஆனில் இருக்கான்னு பாருங்கள், ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இது OHLC அதோட வேல்யூ. ஒரு கேண்டிலோட ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அதோட வேல்யூ வந்து இங்கே விசிபிள் ஆகும். அதோட செட்டிங்ஸ் தான் இந்த சார்ட் வேல்யூஸ். அடுத்து பார் சேஞ்ச் வேல்யூஸ் நமக்கு தேவைப்படாது. இந்த வால்யூம், லாஸ்ட் டே சேஞ்ச் வேல்யூஸ் இது எதுவுமே தேவைப்படாது. ஓகேங்களா, அண்ட் தென் இது கூட நமக்கு தேவைப்படும். இந்த லோகோ கூட பெருசாக தேவைப்படாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சார்ட்டை எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சார்ட் டீசெண்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போது இதை மட்டும் வச்சுட்டு அதுக்கடுத்து வேறு என்ன சேஞ்ச் பண்ணோன்னா இதில் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணும், டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும், அவ்வளோதான். அடுத்து ஸ்கேல்ஸ் அண்ட் லைன்ஸில் என்னென்ன பண்ணலான்னு பார்ப்போம். இதில் பெருசாக நமக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்றது கிடையாது. பட் இங்கே ஒரு மெயினான விஷயம் இருக்குது, ப்ளஸ் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ளஸ் பட்டன் அப்படின்னா என்னென்னா அலர்ட் சிம்பிள். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஒரு மார்க்கெட் இப்போ இங்கே ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இங்கே ரன்னிங் ஆகிற மார்க்கெட் வந்து இங்கே ரன்னிங் ஆகிற மார்க்கெட்டு கீழே வரும்போது எனக்கு அலர்ட் வரணும் ப்ரோ. அதாவது நான் ஃபுல் டே வந்து மார்க்கெட்டை பார்க்க முடியாது. இங்கே ரன்னிங் ஆகிற மார்க்கெட்டு எனக்கு இங்கே வரும்போது அலர்ட் வரணும். நான் இங்கேருந்து பை பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அங்கே வர வரைக்கும் நான் மார்க்கெட்டை பார்த்துட்டே இருந்தேன்னா மற்ற வேலையை பார்க்க முடியாது. ஸோ அப்போது இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் வரும்போது ஒரு அலர்ட் வரணும். அந்த இடத்துல அலர்ட் வரணும் அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். கர்சரை நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட் அலர்ட் ஆன் USD கேடு அட் அந்த ப்ரைஸ் அப்படி காமிக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு டாட்டட் லைன்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டட் லைன்ஸ். ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் தான் நமக்கு அலர்ட். ஸோ மார்க்கெட் எப்போது இங்கே வந்து டேப் பண்ணுதோ அப்போது உங்களுக்கு அலர்ட் வரும். அந்த அலர்ட் எப்படி வரும் அப்படின்னா மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லை இந்த லேப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லேப்டாப்லேயும் நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லை சவுண்டு கூட வரும். ஸோ அதோட செட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம்னா டபுள் டேப் பண்ணிவிட்டு அந்த அலர்ட் மேலேயே கர்சர் வச்சு டபுள் டேப் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆப் கிளிக் பண்ணி அப்படின்னா நோட்டிஃபைன் ஆப் இருக்குது. ஷோ டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இங்கே ஆட் வரும் தெரியுங்களா. ஸோ அந்த ஆடு மாதிரி வர நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இந்த டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன். அது உங்களுக்கு வரணும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஆன் பண்ணி விடலாம். அடுத்து இமெயில். ஸோ மெயில் வரணும் உங்களுக்கு. சில பேர் மெயில் ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்கு மெயில் வரணும் அப்படின்னா சென்ட் இமெயில் கொடுத்தீங்கன்னா அலர்ட் இங்கே ட்ரிகர் ஆகும்போது இந்த கரன்சி பேரில் இந்த ப்ரைஸில் வந்து மார்க்கெட் இப்போ டேப் பண்ணுது அப்படின்னு சொல்லி அலர்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்து அலர்ட் ஆகிக்கலாம். அதுக்கடுத்து ப்ளேஸ் சவுண்டு. ஸோ இதில் தான் வந்து நம்ம சவுண்டை செலக்ட் பண்ண போகிறோம். என்ன சவுண்ட் அப்படின்றது இந்த ஸ்டைல் எல்லாமே இருக்கும், ரிங்டோன் மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அதோட டியூரேஷன் 3 செகண்ட்ஸா 5 செகண்ட்ஸா அதெல்லாம் செலக்ட் பண்ணுறேங்க. இவ்வளோதான். இது பண்ணிவிட்டு அப்படின்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். ஸோ இது எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா இந்த அலர்ட்டு இங்கே நம்ம பார்த்தோன்னா செட்டிங்ஸில்
இந்த இடத்துல இங்கே பார்த்த ப்ளஸ் பட்டன் அப்படின்றது ஆனில் இருந்தால் மட்டும்தான் இங்கே நமக்கு இந்த அலர்ட்டோட ப்ளஸ் பட்டன் வரும். ஸோ இது நமக்கு ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு அந்த ப்ளஸ் பட்டன் காட்டாது. ஸோ நம்ம அலர்ட் செட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போது இது மேண்டேட்ரி, இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டன் ஆன் பண்ணிடுறேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கே இருக்கிறது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்க வேண்டியதான். இது ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா இங்கே ஷோ ஆகிற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து டேட் ஃபார்மேட். ஸோ டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆல்டர் பண்ணிக்கலாம். அடுத்து கேன்வாஸ். கேன்வாஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த பேக்ரவுண்ட் தான். ட்ரேடிங் வியூவோட இந்த பேக்ரவுண்ட் தான் கேன்வாஸ். ஸோ இங்கே கிரிட் லைன்ஸ் மாதிரி இருக்கா, இந்த ஒரு ட்ரேடிங் கேண்டல் இருக்கிற பேக்ரவுண்டில் கிரிட் லைன்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள். அந்த கிரிட் லைன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும், எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கிரிட் லைன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். அதை நீங்கள் நன் கொடுத்தீங்க அப்படின்னா கிரிட் லைன்ஸ் போய்ட்டு பிளைன் ஒயிட் கலரில் ஆகிடும். ஸோ பேக்ரவுண்டில் இந்த ஒயிட் கலர் என்ன வேணாம் ப்ரோ, வேறு எதனா கலர் நான் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் கலர் நம்ம மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லோ கலர். ஸோ எந்த கலர் நமக்கு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் தான், இதெல்லாமே மேண்டேட்ரி கிடையாது. பட் இது கூட நமக்கு தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கே தெரியாமல் நம்ம ட்ரேடிங்கில் போயிட்டு ட்ரேட் பண்ணுறதுன்றது லாஜிக்கே கிடையாது. ஸோ அப்போது இந்த பேசிக்கில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வாட்டர் மார்க், இதெல்லாமே வந்து இங்கே இருக்கும் பேக்ரவுண்டில். யூஎஸ்டி கேடு. ஸோ அதோட வாட்டர் மார்க் வந்து பேக்ரவுண்டில் வந்துடும். அது நமக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லை டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா எடுத்து விட்டுடலாம், அவ்வளோதான். அடுத்து ஸ்கேல்ஸ் வந்து டெக்ஸ்ட்டு லைன்ஸ் இதெல்லாமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும், செக் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு வாட்டி. அடுத்து மற்ற எதுவும் சேஞ்ச் பண்ணோன்னா எல்லாமே டிஃபால்ட்டு தான். இந்த ட்ரேடிங் அப்படின்ற செக்ஷன் வந்து நமக்கு இப்போ எதுவும் யூஸ் கிடையாது. ஓகே, ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ண போகிறது எல்லாமே மெட்டா ட்ரேடர் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஒரு ட்ரேடும் பண்ண போகிறது இல்லை. ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே சிஎஃப்டி. ஓகேங்களா? ஸோ சிஎஃப்டி பண்ணுறவங்க எல்லாருமே மெட்டாஃபை, சி ட்ரேடர், மேட்ச் ட்ரேடர் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து ட்ரேடிங்கோட பை அண்ட் செல் பட்டன் நமக்கு தேவைப்படாது, இங்கே வரும். ஏன்னா நம்ம ட்ரேடிங் உள்ள பை அண்ட் செல் பண்ண போகிறதில்ல. அதனால் இங்கே இருக்கிற பை அண்ட் செல்லும் நமக்கு யூஸே கிடையாது. அதை எடுத்து விட்டுருங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அவ்வளோதான். எடுத்து விட்டு அடுத்து எக்ஸிபியூஷன் சவுண்டு. ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஓகேங்களா? இந்த ட்ரேடிங் வியூவில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபீல்டுன்னு வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுற சவுண்ட் எல்லாமே இங்கே எக்ஸிபியூஷன் சவுண்ட் ஆன் பண்ண தான் வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மற்றபடி இதில் ஃபியூச்சர்ஸோட அக்கௌண்ட் எப்படி கனெக்ட் பண்ண ப்ரோ, இதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறாங்க, ட்ரேடிங் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். எப்படி நம்ம லாகின் பண்ணலாம் ஃபியூச்சர்ஸோட அக்கௌண்ட்டை, இதில் எப்படி ட்ரேடிங் எப்படி லாகின் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த செக்ஷன் அலர்ட். அலர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், இங்கே எல்லாமே டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். ஸோ ஆனில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்கள், அவ்வளோதான். அடுத்த அலர்ட்டோட வால்யூம் வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க, இவ்வளோதான். இந்த ஒன்லி ஆக்டிவ் அலர்ட் அப்படின்னா இந்த இடத்துல இப்போது இந்த அலர்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஆக்டிவ் இந்த சென்ஸ் இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ட்ரிகர் ஆகலை. ஸோ அப்போ ட்ரிகர் ஆகலை அப்படின்னா அந்த அலர்ட் வந்து இன்னுமே ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த ஆக்டிவ் அலர்ட் மட்டும் எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஆக்டிவான இருக்க அலர்ட் மட்டும் ஷோ ஆகும். இல்லை அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அலர்ட் போட்டிருப்பேன், இல்லை இங்கே ஒரு அலர்ட் போட்டிருப்பேன். ஸோ அந்த அலர்ட்லாம் ட்ரிகர் ஆகிட்டு முடிஞ்சிருக்கும். பட் அந்த அலர்ட்டுமே இங்கே ஒரு டாட்டர் லைன்ஸாக ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ குறுக்க லைன் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த ஒரு ஒன்லி ஆக்டிவ் அலர்ட் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட் அப்படின்றது எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ்னால் இப்போது டே டு டேயில் என்னென்ன நியூஸ் வரப்போகுது, லேட்டஸ்ட் நியூஸ் என்ன. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ட்ரேடிங் வியூவில் கீழே இருக்கும் பாட்டமில். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபெட் ஷேர் வார் ஸ்பீக்ஸ். ஸோ அதோட டேட்டு, டைமு, ஸோ அந்த மாதிரி அதோட லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, வரப்போகிற அப்கமிங் நியூஸஸ் என்ன அப்படின்றத கீழே எங்கே ஷோ பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இது பெருசாக தேவைப்படாது, இதெல்லாமே லேட்டஸ்ட் நியூஸ் தான். இந்த ஃப்ளாஷ் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஸோ இதெல்லாமே நமக்கு பெருசாக தேவைப்படாது. இது எதுக்கு தேவைப்படுதுன்னா ஃபண்டமெண்டல் வச்சு பண்ணுறவங்களுக்கு இது தேவைப்படும். பட் நம்ம ஃபுல்லாகவே டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் தான். ஸோ டெக்னிக்கல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு நியூஸ் தேவைப்படாது. நியூஸ் நமக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நமக்கு நியூஸ் எப்போ ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணாமல் அவேராக இருக்கலாம், அவ்வளோதான். அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து இதில் வந்து நம்ம ஒரு எக்கனாமிக் ஈவெண்ட்ஸை பார்க்க மாட்டாங்க. அதாவது நியூஸஸாக இந்த ஒரு ட்ரேடிங் வியூவில் பார்க்க மாட்டாங்க. இதில் பார்ப்பாங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் டெடிக்கேட்டடாகவே ஃபாரெக்ஸோட நியூஸ்க்காக ரெடி பண்ண வெப்சைட் அது. ஸோ வேர்ல்டு வைடாகவே மேக்ஸிமம் ப்ரோக்கர்ஸ் வந்து அதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஒரு அக்யூரேட்டான நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ ட்ரேடிங்கோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு தேவையான செட்டிங்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இது செட்டிங்ஸில் இல்லை வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். இல்லை அப்புறம் எனக்கு ட்ரேடிங்கை பற்றி தெரியுது, வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னாலுமே அந்த டாப்பிக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ.